நண்பர்களே, இன்றைக்கி ரன்னிங் போகிறத பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் போனால் மசில் லாஸ் ஆகுமா, ரன்னிங் போனால் ஃபேட் லாஸ் ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மசில் லாஸ் ஆகுமா அப்படிங்கிறது அந்த வீடியோ டாப்பிக்கு. இன்றைக்கி நம்ம லாஸ்ட் 10 டேஸ் ரன்னிங் எதுவுமே போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா லெக்கு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு, அதனால் ரன்னிங் போகலை. இன்றைக்கி ஒரு 2 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறோம். ரன்னிங் போயிட்டு வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணோம். நண்பர்களே, நம்ம ரன்னிங் போயிட்டு இருக்க ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரன்னிங் என்ன டைமிங்கில் ஓடிருக்கோம்? 3:35 தான் ஓடிருக்கோம். 2.3 கிலோமீட்டர் ஓடிருக்கிறோம். இதான் நம்மளோட ஃபிட்னஸ். ரெகுலராக ரன்னிங் போயிட்டுருக்கோம். 100 டேஸ் சேலஞ்ச் போட்டு நம்ம ஒரு பெர் டே 10 கிலோமீட்டர் வச்சு 100 டேஸ் 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறோம். இவ்வளோ ஓடியும் நம்மளோட ஃபிட்னஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நண்பர்களே, ரன்னிங் போய்ட்டு வந்து நம்ம ஃபிட்னஸ் செக்அப் பண்ணதை பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு மசில் மாஸ் இருக்குங்கிறது. நம்ம ஜிம்முக்கு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜிம்முக்கு போய் ரன்னிங் போயிட்டு இருக்கவங்களுக்கு மசில் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஆனால் ப்ரோட்டீன் சாப்பிடலைன்னா கண்டிப்பாக மசில் லாஸ் ஆகும். 1 kgக்கு 1 கிராம்லேருந்து மினிமம் மேக்ஸிமம் 2 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். நீங்கள் ஜிம் ஆர் எனி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கிராம்ஸ் எடுக்கலாம். நீங்கள் நார்மல் பர்சன் நார்மல் டே ரன்னிங் மட்டும் பண்ணுறீங்க, இல்லை ரன்னிங் பண்ணலன்னா கூட 1 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன் எதில் இருந்தோ கண்டிப்பாக எடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மசில் லாஸ் ஆகாது. ரெகுலராக நம்மளால் ரன்னிங் போக முடியும் எந்த ஒரு இன்ஜுரி இல்லாமல். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. நம்மளுக்கு இந்த ரெகுலராக ஃபிட்னஸ் அண்ட் டயட்டை பற்றி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.